ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைய சைகை மொழி பயிற்சியில என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வார நாட்கள். அதாவது வீக் டேஸ் மற்றும் மாதங்கள், மந்த். சரிங்களா? இது 2த்தையும் நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லா சொல்லித் தரப் போறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தொடர்ந்து இத பாருங்க. சீக்கிரமாவே நீங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கலாம். சரிங்களா? இது நீங்க பார்க்குறது மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்ணணும், உங்க பள்ளியில படிக்கக்கூடிய செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணலாம். அது தவிர உங்களுடைய நண்பர்கள், வீட்ல இருக்கவங்க, உறவினர்கள் எல்லார்ட்டயும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத நீங்க பேசி, பேசி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மறந்தே போகாது. என்னைக்கும் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வார நாட்கள். அதாவது வீக் டேஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சண்டே அப்படிங்கிறப்போ என்ன செய்யலாம்? சைன் அப்படின்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2, 3 சைன் இருக்குது. நான் எல்லா சைனும் உங்களுக்கு சேர்த்தே சொல்லித் தரேன் நானு. நீங்க அத உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத பிக்கப் பண்ணிக்கோங்க. உங்க மாணவர்களுக்கு எல்லாமே புரியும். நான் சொல்ற சைன் எல்லாமே. அத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சண்டேல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டேக்கு வந்து 2 சைன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சைன் என்னன்னா, இங்க பாருங்க எப்படி காமிப்பாங்க. சி காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சிய இப்படி காமிச்சீங்கன்னா சண்டே. ஒன் மோர் சைன் இருக்கு என்னன்னா, இந்த பாருங்க. இந்த கட்டவிரல இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி தட்டுனது. அது சண்டே ஏன் அப்படி சண்டேன்னு சொல்றேன் தெரியுதா? ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? தெரியலையா? அதாவது சண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ என்ன செய்றோம்? ஸோ எல்லாமே என்ன ரெஸ்ட்டு, டயர்ட் ஆயிடுது. 1 வீக் ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் ஒரு சின்ன பிரேக் குடுத்துட்டு, அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, மண்டேல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ என்ன செய்றோம்? இப்படி காமிப்பாங்க. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க. இப்படி காமிக்கலாம். இதுவும் என்னது? சண்டே. புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன டே அப்படிங்கிறத நீங்களே செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்து என்ன டேன்னு நான் சொல்லப் போறேன் அப்படின்னா, மண்டே. இங்க பாருங்க மண்டேக்கு என்ன பண்ணணும்னா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கா? லெஃப்ட் ஹேண்டு 4 ஃபிங்கரும் ஜாயிண்ட்ல இருக்கணும். 1 மட்டும் தனியா இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுத்து என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இங்க கொண்டு போங்க. இது வந்து என்னன்னா மண்டே. பாருங்க. இது வந்து என்னன்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த டேலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. மண்டேலேருந்து என்ன ஆகுது, உங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்படி இருப்பாங்க. யூ ஆர் ஃப்ரம் நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி கூட காமிப்பாங்க. நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு. ஸோ யூ ஆர் ஃப்ரம் நீங்க எங்கேருந்து வரீங்க? நீங்க எங்கேருந்து வரீங்களோ அத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மண்டேக்கும் இதான் சைனு, ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கான சைனும் இதான். இங்க பாருங்க. ஒன் மோர் சைன் இருக்கு மண்டேக்கு என்னன்னா, எம் காமிப்பாங்க. மண்டே அதாவது அல்ஃபபெட்ஸில் எம் பார்த்தோம் பார்த்தீங்களா? மண்டேக்கு அல்ஃபபெட்ஸில் எம்னா என்னது? இப்படி காமிப்போம். ஸோ மண்டேக்கும் என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்படி காமிச்சுட்டு டே காமிப்பாங்க. இப்போ டேக்கு என்ன சைன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க டே. ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கட்டும். லெஃப்ட் ஹேண்ட கீழ வச்சுருங்க. இப்படி காமிங்க. இது என்னன்னா ஒன் டே. சம் பீப்பிள்ஸ் ஆர் யூசிங் இப்படி, சம் பீப்பிள்ஸ் ஆர் யூசிங் இப்படி. லைக் திஸ். ஸோ நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா என்னது அப்படின்னா, ஒன் டே. ஸோ மன் டே. மன். இன்னொன்னு சொன்னேன், இப்படி காமிச்சாலும் மண்டே தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டியூஸ்டே. அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு எனக்கு பாருங்க. இப்படி. இங்க பாருங்க. கை வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபிங்கர க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மட்டும் இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி காமிச்சீங்கனாலும் மண்டே தான். அல்லது இங்க சேர்த்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. எப்படி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்படி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து என்னது? டியூஸ்டே. டியூஸ்டே. அடுத்தது என்னது அப்படின்னா, வெட்னஸ்டே. இங்க பாருங்க. இப்படி வச்சுட்டு இப்படி தட்டுங்க. கைய பிடிச்சுக்கிறேன். இது மேல இப்படி தட்டுறேன். ஸோ வெட்னஸ்டேக்கு இப்படி காமிக்கிறோம். ஸோ வெட்னஸ்டேனா எதுக்கு? ஆஃப். அதாவது 2 டே முடிஞ்சிச்சு. மண்டே, டியூஸ்டே 2 நாள் முடிஞ்சுச்சு. இன்னும் 2 நாள் வரப்போகுது. அதாவது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரப்போகுது. ஸோ மிடில் ஆஃப் த வீக் என்னது? நடுவுல உள்ள நாள் என்ன அப்படின்னா, வெட்னஸ்டேவா அது என்ன செய்றோம்? இப்படி கட் பண்ணக்கூடாது. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்படி காமிச்சீங்கன்னா, அது பேர் என்னது? வெட்னஸ்டே. புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்ஸ்டே. அதாவது வியாழக்கிழமைக்கு என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி சொல்லிட்டு அத அப்படியே டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணி ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா, அது வந்து என்னது? தேர்ஸ்டே. தேர்ஸ்டே. பாருங்க நான் கை வச்சுக்கிறேன். சூப்பர் மாரி காமிக்கிறேனா? நல்லா இருக்கு அப்படின்னு காமிக்கிறேனா? அத அப்படியே டவுன் பண்றேனா? அப்படியே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுங்க. தேர்ஸ்டே. புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்கு என்ன பண்ணுங்க, உங்க தம்ப் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சின்னதா டவுன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி காமிச்சீங்கன்னா,
என்னது? ஃப்ரைடே. ஸோ ஒன் மோர் சைன் இருக்குது ஃப்ரைடேக்கு என்னென்னா இப்படி கூட காமிப்பாங்க. இதுவும் ஃப்ரைடே தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃப்ரைடேக்கு இது. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பூஜைலாம் பண்ணுவாங்க, சாமிலாம் கும்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த பாருங்கள் இப்படி காமிப்பாங்க. நீங்கள் ரெண்டு ஹேண்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபிங்கர் மட்டும் இப்படி காமிச்சிங்கனாலே ஃப்ரைடே தான் அது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சாட்டர்டே. சாட்டர்டேக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஹேரும் ஃபோர்ஹெட் ரெண்டுத்தையும் சேர்த்து டச் பண்ணிங்கன்னா அது வந்து சனிக்கிழமை சாட்டர்டே. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால சாட்டர்டே மேக்ஸிமம் ஆயில் பாத் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால சரிங்க நீங்கள் இப்படி காமிக்கணும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் மறைச்சிக்கூடாது. என்ன செய்யணும், உங்களோட ஃபேஸ் தெரியணும். ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள், ஆனால் ஹேரையும் நெத்தியையும் என்ன பண்ணுங்கள் சேர்த்து டச் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே. புரியுதுங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் சண்டே. ஒன் மோர் சைன் சொன்னேன் என்னது? சண்டே. மண்டேக்கு என்ன சொன்னேன்? இதுவும் மண்டே தான். இன்னொன்று என்ன சொன்னேன்? இப்படி காமிச்சா மண்டே தான். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? டியூஸ்டே. இங்கே பாருங்கள் டியூஸ்டே. இல்லை நீங்கள் அது வந்து சரியாக இல்லைன்னா ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா கூட டியூஸ்டே தான். வெட்னஸ்டேக்கு என்னது? வெட்னஸ்டே. அடுத்து என்னது? தேர்ஸ்டே. அதாவது எப்படி வச்சுட்டு தேர்ஸ்டே. ஃப்ரைடே, சாட்டர்டே. புரியுதுங்களா? நான் சொல்லது எல்லாத்தையும் திரும்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறப்ப இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறப்போ மறுநாள் என்ன நாள் வரும் அப்படிங்கிறதையும் சைனில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் டே என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். புரியுதுங்களா? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி என்ன டே அப்படின்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஃப்ரைடே. புரியுதுங்களா? இப்போ ஃப்ரைடேனா நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். டுடே ஃப்ரைடே. வாட் இஸ் எஸ்டர்டே? நேற்று என்னது? இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேற்று என்னது? தேர்ஸ்டே. ரைட்டா? வாட் இஸ் டுமாரோ? நாளைக்கு என்னது அப்படின்னா நாளைக்கு என்னது? சாட்டர்டே. புரியுதுங்களா? நான் இப்போது என்னவோ அதை சொன்னேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த டேவை என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கு ப்ரீவியஸ் டே அண்ட் தென் நெக்ஸ்ட் டே அது ரெண்டுத்தையும் நீங்கள் சைனில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கிளாஸில் போயிட்டு உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன கேட்கலாம், இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறத சைனில் நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? இல்லை பசங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம், என்ன இன்றைக்கி டே அப்படின்னு சொல்லி நீங்கள் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த டே என்னன்னு தெரியுதான்னு பார்க்குறதுக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன டே அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வார நாட்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்டையும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய செவித்திறன் கூடிய மாணவர்கள்ட்ட, சைகை மொழி தெரிந்த மாணவர்கள்ட்ட இதை நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. தெரியாத மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைகை மொழியை உங்களுக்கு சொல்லித்தரலாம். செய்வீங்களா கண்டிப்பாக? ஓகே, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதங்கள். சரிங்களா? ஸோ மாதங்களுக்கு என்ன சைன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மந்த். லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இப்படி வச்சிங்கன்னா வேறு மாதிரி மீனிங் ஆகிடும். இந்த இடத்த வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா மந்த். புரியுங்களா? 1 மந்த். ஸோ மந்தில் இப்போ ஸ்டார்டிங் என்ன மந்த் அப்படின்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். பாருங்கள் ஜே போடணும். ஸோ ஜே எப்படி போடுவீங்க தெரியுமா? ஆல்ஃபபெட்ஸில் ஞாபகம் வச்சு பாருங்கள். என்ன சொல்லியிருப்பேன் ஜேக்கு? ஞாபகம் இருக்கா இருக்காது? ஜே எப்படி போடுவீங்க பண்ணுங்க பார்க்கலாம். சில பேர் பண்ணுவீங்க, சில பேர் பண்ண மாட்டீங்க, மறந்துருக்கும். ஸோ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஜே கொடுப்பீங்க. பாருங்கள் எல் மாரி கொடுத்துக்கிறோம். ஜே கொடுத்துட்டு இப்படி காமிக்கிறீங்க ஜே. ஜே ஒய். ஸோ மந்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆல்ஃபபெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இதுக்கு தான் சைன் இருக்குது. ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜே ஒய். பாருங்கள் ஒய் எப்படி போடுவீங்க? ஒய் போடுவோமா? ஸோ ஜனவரி மந்த்து. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் மந்த்து, 1வது மந்த்து. புரியுதுங்களா? அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்து. பிப்ரவரிக்கு என்ன செய்கிறோம்? எஃப். வேறு எஃப் காமிக்கிறோம். எஃப் மந்த்துன்னு காமிக்கிறோம். நீங்கள் சும்மாவே வெறும் எஃப் அப்படின்னீங்கன்னா புரியாது. புரியுதுங்களா? எதுக்கு எஃப்னு சொல்கிறாரு? இப்போ வந்து நம்ம சார் வந்து நம்ம டீச்சர் வந்து எதுக்காக நம்மள்ட்ட வந்து எஃப் அப்படின்னு சொல்கிறாரு புரியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா கூட மந்த் அப்படிங்கிறத சேர்த்து சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டான மீனிங்காக பசங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஸோ என்ன செய்கிறீங்க? எஃப் மந்த், பிப்ரவரி மந்த். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச். இங்கே பாருங்கள் மார்ச் காமிச்சு மந்த் காமிக்கலாம். ஒன் மோர் சைன் இருக்குது என்னென்னா இந்த எம், அதாவது 3 ஃபிங்கர், இங்கே 3 ஃபிங்கர். லெஃப்ட்டு கீழே இருக்கணும், ரைட்டு மேலே இருக்கணும்.
பார்த்தீங்களா? ஸோ இது மார்ச் மந்த். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்த். ஏபி காமிக்கலாம். இன்னொரு சைன் என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க இப்படி காமிப்பாங்க. ஏப்ரல் மந்த். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, மே மந்த். ஸோ மேக்கு வந்து பாருங்க மே. ஸோ மேக்ஸிமம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. எல்லாம் ஜாலியா உங்க பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னன்னா மே மந்த். புரிஞ்சுதா? இப்போ என்ன இதுவரையும் எத்தனை மந்த் சொல்லிக் கொடுத்துருக்கேன்? 5 மந்த் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, நான் சொல்கிறப்ப நீங்களும் என்ன செய்யுங்க, அதே மாதிரி சேம் செய்யுங்க. செய்கிறீங்களா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறேன் பாருங்க. ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த், மார்ச் மந்த், ஏப்ரல் மந்த், மே மந்த். 5 இல்லை கரெக்டாக பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் ஜூன், ஜூலை. ஸோ ஜூன், ஜூலைக்கெல்லாம் என்னது அப்படின்னா தனியாக சைன் கிடையாது. அது நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக அல்ஃபபெட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஜேயுஎன்இ மந்த், ஜேயுஎல்ஒய் மந்த், ஜேயுஎன்இ போட்டிங்களா? ஜேயுஎன்இ அது பொறுமையாக தான் காமிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜேயுஎன்இ அப்படின்லாம் காமிக்க முடியல அப்படின்னா 6th மந்த். புரியுதுங்களா? 6th மந்த் என்னது? 6 மந்த்து. 6 மந்த்து 6வது மாதம் என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஜூன் மந்த் அப்படின்னு. இல்லை ஜூலைக்கு என்ன பண்ணணும்? ஜேயுஎல்ஒய் காமிக்கணும். இல்லை அப்படின்னா 7வது மந்த்து, 7 மந்த்து 7 போடணும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது வந்து ஒரு 5ஆம் மாதத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மே மாதம் வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா அடுத்த 2 மாதம் 1 மாதம் அப்புறம் அது எக்ஸாம் இருக்குது, 2 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் மாதம் வரும், இல்லை 7ஆம் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கப்போ என்ன பண்ணால் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சைனில் தான் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள் 2026 2027 வந்து ஜேயுஎன்இயில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அப்போ புரியும். இப்போ நீங்கள் மேலே இருக்கீங்க இல்லை ஜூன்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மந்த் வந்து ஜூன் மந்த்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூலையில் ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அடுத்த மந்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக போயிட்டு ஜேயுஎல்ஒய் அப்படின்னு சொல்லணும் தேவையில்லை. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் 7th மந்தில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ ஜூலை வந்துடுச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சல்யூட் வைக்கிறீங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? ஆகஸ்ட் என்ன செய்யும்? என்ன வரும்? இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு முக்கியமான நமக்கு கிடைச்ச இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த பாருங்கள் இப்படி காமிக்கிறீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் மந்த். ஸோ இப்போ இது இதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம் மாணவர்கள்ட்ட போயிட்டு இப்படி வணக்கம் வச்சிங்க, இல்லை மாணவர்களும் உங்கள்கிட்ட வந்து வணக்கம் வைக்கிறேன்னா சரி நம்மள்ட்ட எதை விஷ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது நீங்கள் ஃபுல் சைன் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி மந்த் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜூலையில் இருக்கீங்க, அடுத்தது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எக்ஸாமோ ஒரு ஏதோ காம்படிஷனோ இல்லை ஏதோ டூர் அரேஞ்ச்மெண்ட்டோ வேறு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எப்போன்னு கேட்குறீங்க இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? எதுக்கு நம்மள்ட்ட விஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆகஸ்ட்டு மந்த்து அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ என்னது? ஆகஸ்ட் மந்த். இது சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏயுஜி மந்த், ஏயுஜி போட்டு மந்த்து போடலாம். இல்லை 8 மந்த்து கூட போடலாம். ஏயுஜியும் போட்டு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏயுஜியூஎஸ்டி அப்படின்னு கூட போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஆகஸ்ட் மந்த். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர். இங்கே பாருங்கள், செப்டம்பருக்கு என்ன செய்கிறீங்க? ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சிங்கன்னா வேறு மீனிங் ஆகிடும். சிங்கிள் ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா செப்டம்பர் மந்த். புரியுதுங்களா? அக்டோபருக்கு பாருங்கள், ஓ அக்டோபர் மந்த். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபருக்கு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி காமிப்பாங்க. அதை உங்கள் ஹிப்பில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்படி காமிப்பாங்க. இப்படி காமிச்சாலும் அக்டோபர் மந்த்து தான், இப்படி காமிச்சாலும் அக்டோபர் மந்த்து தான். சில பேர் என்ன காமிப்பாங்க? இப்படி காமிப்பாங்க. எதுக்கு அப்படி காமிக்கிறாங்கன்னா அக்டோபர் 2 என்னது? நம்ம தேசத்தந்தை காந்தியடியோட பிறந்தநாள். ஸோ காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வாட்ச் வந்து எங்கே கட்டியிருப்பார்? இந்த இடத்துல கட்டியிருப்பார். சின்னதாக ஒரு ரோப்பில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வாட்ச் இந்த இடத்துல இருக்கும், டைம் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அக்டோபர் 2க்கு அக்டோபருக்கு வந்து சில பேர் இப்படியும் காமிப்பாங்க, இப்படியும் காமிப்பாங்க. ஸோ அக்டோபர் மந்த். புரியுதுங்களா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நவம்பர். இங்கே பாருங்கள் நவம்பர் மந்த்துன்னு நவம்பரும் காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சைன் என்ன இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 1 லெஃப்ட்டு 1 ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரும். நவம்பர் மந்த்.
ஸோ இதுவரை நம்ம 11 மந்த் பார்த்தாச்சு. லாஸ்ட் மந்த் என்னது? என்ன மந்த் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், டிசம்பர். ஸோ டிசம்பருக்கு என்னது? டிசம்பரில் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாம் குளிருமா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ குளிர் இது மாதிரி போய் காமிச்சு மந்த்து காமிச்சிங்கன்னா டிசம்பர் மந்த். ஒன் மோர் சைன் இருக்குது என்னென்னா டி. டி கொடுத்து என்ன செய்யலாம்? மந்த் காமிச்சிங்கன்னா டிசம்பர் மந்த். ஸோ புரியுதுங்களா? இதுவரை எத்தனை மந்த்து சொல்லி கொடுத்துருக்கேன்? 12 மாதம் சொல்லி கொடுத்துருக்கேன். 12 மாதம் என்ன பண்ணுங்கள்? தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நான் இப்போ திருப்பி உங்களுக்கு ஒரு மாதமும் என்னங்க அதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன மாதம், போன மாதம் என்ன மாதம், அடுத்த மாதம் என்ன மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தனியாக. சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். JY ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஏப்ரல், மே. ஸோ மேக்கு வந்து இப்படி காமிச்சேன்னு ஒன் மோர் சைன் இருக்குது என்னென்னா இங்கே பாருங்களேன் எப்படி காமிப்பாங்க. அது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி காமிப்பாங்க. ஸோ மே, இதுவும் மே தான். ஜூன், நெக்ஸ்ட் என்னது? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இதுவும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஃபுல் ப்ரோக்ராம்லையும் ஃபஸ்ட்டு டே சொல்லி கொடுத்தேன். அடுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மந்த் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மாணவர்கள்ட்ட இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். என் மாணவர்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மறந்துடாதீங்க. இந்த டேஸ் அண்ட் மந்த் ரொம்ப முக்கியம். இந்த சைனை நீங்கள் தொடர்ந்து உங்கள் மாணவர்கள்ட்ட பேசி பழகுங்க. அவங்களும் ஈஸியாக நீங்கள் சொல்கிறது புரியும். உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த சைன் லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? டேஸ் அண்ட் மந்த்து. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சைன் லாங்குவேஜ் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தர போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.